அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட விக்கி தங்கம் வந்து டே கேர் போறான். இங்க 2 வீக்ஸ் ஹாலிடேஸ் கிறிஸ்மஸ்க்கு, அதனால சின்னதா ஒரு வெக்கேஷன் போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். போற இடம் கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்குமா, அதனால ஹெவியான ஜாக்கெட் எல்லாம் இல்லாம சும்மா லைட் ஜாக்கெட் மட்டும் எடுத்துட்டு கிளம்புறோம். ரைட்ல போறதுனால பெட்டி வந்து குறிப்பிட்ட சைஸ் தான் இருக்கணுங்கிற மாதிரி, அதனால அந்த சைஸ்ல இருக்கிற பெட்டியில மட்டும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 5 டேஸ் ட்ரிப்பு. சாப்பாட்டை பத்தி கவலைப்படுற ஒரே ஆள் என் ஃபேமிலியில நான் ஒருத்தி தான். ஏன்னா எனக்கு மட்டும்தான் சோறு முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எனக்கு வந்து ரைஸ் சாப்பிட்டேன்னா தான் எனக்கு அது வந்து சோல் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். என் பசங்களுக்கு எங்க எது கிடைக்குதோ அதை கொடுத்தே பழக்கப்படுத்தியாச்சு. என் ஹஸ்பண்டும் நல்லாவே இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னு தான் தெரியல. 2 hours ஃபிளைட் டிராவல் முடிச்சு டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இறங்கின உடனே ரூம் போறதுக்கு வந்து டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தோம். எப்பவுமே புதுசா ஒரு கண்ட்ரிக்கு போகிறப்போ ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்குல்ல, அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அது எல்லாமே இருந்துச்சு. அந்த ஒரு தடுமாற்றத்தோடவே இருந்தேன். ஆனா இறங்கி போய் அந்த ரூம்ல எல்லாம் செக்இன் பண்றப்பவே கொஞ்சம் வந்து பழகிடுச்சு. ஓகே, இவங்க இப்படித்தான், நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படிங்கிறது. எங்க போனோங்கிறத அடுத்தடுத்த வ்ளாக்ல ஷேர் பண்றேன்.